பா ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடித்துள்ள தங்களான் படம் இன்று திரையரங்குகளில் வெளியான நிலையில் ரசிகர்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் சார் நடிப்பு தூளு செம்ம, எல்லாமே நல்லா இருக்கு. விக்ரம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்துச்சு. ரஞ்சித் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் விக்ரம் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு. வாழ்ந்துருக்காரு. ஒரு தடவை பார்க்கலாங்க. புது முயற்சியாக எடுத்துருக்குற அப்படிங்க பாரஞ்சித்து. ஒரு பாரஞ்சித் இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லாயிருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். அவரோட வேலையை பண்ணிட்டு அப்படி படம் நல்லா இருக்கும். சூப்பர். இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் வச்ச மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. விக்ரமோட டெடிக்கேஷன் ரொம்பவே சூப்பர். ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ டெடிக்கேஷன் செமையாக இருந்தது. அண்ட் தென் பாரஞ்சித் ஆஸ் யூஷுவல் செமையாக அவர் கண்டென்ட்டை காமிச்சிருக்காரு. இந்த வருஷத்துலேயே தலை சிறந்த படம்னா இது தங்களான் தான். வேற லெவல் சியான் ஆக்டிங்கு பின்னி இருக்காரு, பெடல் எடுத்திருக்காரு. அவர் ஆக்டிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது. தரமாக இருக்குது படம், சூப்பருங்க. ஜிவி பிரகாஷ் பின்னி பெடல் எடுத்த பிஜிஎம் வேற லெவலு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சரியாக நடிச்சிருந்தார் விக்ரம். தாறுமாறாக இருக்குது படம், போய் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் வேற லெவலில் இருக்குண்ணே. ஒவ்வொரு சீன்லையும் தலைவர் மிரட்டாப்பில் விக்ரம். டைரக்ஷனில் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா பொண்ணு சதிக்டாப்பில் தலைவர் மெட்ராஸு சார்பட்டான்னு கொண்டு வந்து தலையும் இப்படி ஃபேண்டசி மூவி கொண்டு வந்து இறக்கும் போது படம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம மலையாளம் ஆக்ட்ரஸ் மாளவிகா மோகன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா லீட்ஸும் நல்லா நடிச்சிருந்தாங்க. பசுபதி அந்த வாய்ஸ் மாடுலேஷன் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தங்களான் படம் தாறு மாறினா சூப்பர்ண்ணா படம். அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை, எதிர்பார்த்தது அந்த அளவுக்கு இல்லை. செம படம், செம ஃபேமிலியோட அழகாக பார்க்கலாம். ஃபைட் சீனு ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சுண்ணே படம். சியான் வேற லெவல் பண்ணிட்டாரு. செம்ம படம். கம்பேக் தான் ஜியானோட வேற லெவல் கம்பேக்னா எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. மியூசிக் வேற லெவல். ஆஸ்கார் கன்ஃபார்ம். மியூசிக் வேற லெவல்ண்ணே படம். பா ரஞ்சித் இயக்கம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. உண்மையாக படம் வேற லெவல், சரியான ஹிட் ஆகும். படம் ஜிவி பிரகாஷ் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கு விக்ரம் பயங்கரமான ஆக்டிங்கு பயங்கரமாக இருக்குது. படம் ஃபுல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஒரு படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இருக்குது. நம்ம விக்ரமை இந்த மாதிரி ஒரு அவதாரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரோட நடிப்புக்கு நல்ல தீனி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருந்தது. விக்ரமோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்தது. விக்ரமோட நடிப்பு கண்டியாட்டி ஒரு 2-3 வாட்டியாட்டி பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் அதுக்கு மேலே இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். அவரோட வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம் எல்லாமே மிரட்டிருக்காங்க. விக்ரம் நடிப்பு செம்ம மாசாக இருக்குது. ஃபேமிலியோட 2 to 3 டைம்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது படம், செம்ம மூவியாக இருக்குது. வேறு மாதிரி ப்ரோ படம் ஃப்ரீ சாப்பிட்டுச்சு, எல்லாத்தையும் தயாரிச்சு வேறு மாதிரி சியான் விக்ரம் ஆகுது. சூப்பராக இருந்து ப்ரோ. இந்தியன் 2 பரவாயில்ல. அதான் இந்தியன் 2 எதிர்பார்ப்போட கம்மியாக தான் இருக்குது படம். தங்கலான்னு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குது. படம் வேற லெவல். விக்ரம் நடிப்பு வேற லெவல், சூப்பர். படம் சூப்பர், படம் சூப்பராக இருக்குண்ணா. என்ன சொல்கிறதுனா பஞ்சமி நிலைய மீட்புக்காக அண்ணன் ரொம்ப இதாக பண்ணிக்கிறாரு. நல்லா இருந்தது படம். தங்கலான் படம் வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி தெரிவிக்கிறேன். இது வரலாற்றில் மறுக்கப்பட்ட உரிமையோட மக்களோட கதை. இது எல்லா மக்களும் இதுக்கப்புறம் பார்த்து அந்த மக்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் வருங்காலத்தில். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. திரையுலகிலே பெஸ்ட் ஆக்டரு, பெஸ்ட் மேல் எல்லாமே எங்கள் தலைவர் மட்டும்தான். எங்கள் தலைவருக்காக மட்டும்தான் எல்லாருமே இருக்கிறோம். 10 பேர் இருந்தாலும் பசங்க கெத்து. படம் எப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு விக்ரமுடைய படம் வருது. சியான் விக்ரம் பாத்தீங்கன்னா எப்பயுமே நடிப்பில் மிக சிறந்தவர். அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் இந்த படத்தில் நிச்சயம் அவருக்கு கிடைக்கும். இந்த படத்தில் அவருக்கு விருது கிடைக்க நிறைய வாய்ப்பும் இருக்குது. அருமையா இருக்குங்க படம். அதாவது இது உண்மையான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. இது கேஜாப்பில் நடந்தது உண்மையான சம்பவம். அந்த மக்கள் அந்த பொன் நகைகளை நோண்ட போனவங்க எவ்வளோ பேர் காலமாயிட்டு நியூஸ்ல செய்தியில் வந்திருக்கு. அது உண்மையாக நடந்த கதையை டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அருமையா இருக்கு படம். வேற மாதிரி இருந்துச்சு ரஞ்சித் அண்ணன் படம். ரஞ்சித் அண்ணன் மேலும் மேலும் இதுக்கு மேலே அதிகமான இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். தங்கலான் எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். சிறப்பான படம், உண்மையாகவே ஒரு பிளாக் பஸ்டர் பெறும். படம் சூப்பர்ண்ணா. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வேற லெவலு. பா ரஞ்சித்தோட டைரக்ஷன் வெறித்தனம். விதைச்சது ஒருத்தன், அறுவடை பண்ணது ஒருத்தன். வரலாறு எப்படி மாறுச்சுன்றது இந்த கதை படத்தில் சொல்லியிருக்காங்க.
நமக்கான உரிமையை போராடி தான் வாங்கணும். அது கல்வி மூலமாக தான் வாங்கணும். படம் செம்ம சூப்பராக இருக்குண்ணா. ரஞ்சித் அண்ணன் படம் செம்மையாக இருக்குது. ஜிவி அண்ணன் செம்மையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. தீயாக இருக்குது மியூசிக்கு. படம் அற்புதமாக இருக்குது. தங்கலான் தான் படம் தான் தங்கலான். அற்புதம், வேற லெவலில் மியூசிக் அடிச்சுக்க முடியாது. நம்ம விக்ரம் சார் வந்து நடிப்பில் சொல்லவே தேவையில்ல. இதில் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காருங்க. அவரோட நடிப்பு பார்த்து நான் நிறைய விஷயத்த இந்த படத்தில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே லைவாக பண்ணியிருக்காங்க. லைவாக தான் இதில் வந்து டப்பிங் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த வில்லி கேரக்டர், மாயக்காரி கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நம்ம பாரஞ்சித்தோட சார்பட்டா பரம்பரை படம் பார்த்தோம். அது ஓடிடி ரிலீஸுங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு, டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. இது நமக்கு தேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா படம் கிழிச்சு எடுத்துறாங்க. பட் என்ன ஒன்று, கதையை ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. உண்மைதானே? ஆனால் விக்ரம் கால பார்க்கலாம், விடிய உட்காந்து பார்க்கலாம், 100 வருஷம் ஆனாலும் பார்க்கலாம். விக்ரம் காவை மட்டும் தான் பார்க்கணும். படத்தை விக்ரமுக்கு மட்டும் தான் பார்க்கணும். போன வருஷம் வந்து நமக்கு நேஷனல் அவார்டு கிடைக்க வேண்டியது இந்த தடவை போன தடவை நமக்கு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. தெலுங்கு மூவியில் வந்து புஷ்பாவுக்கு கொடுத்தாங்க. இந்த தடவை வேணா குறிச்சு வச்சுங்க, இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.